யார் கிறிஸ்தவன் அப்படிங்கிற தலைப்பிலே உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. கிறிஸ்தவன் என்று சொன்ன உடனே கிறிஸ்தவ பெயர் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும், கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும், ஏதோ சில வசனங்களை ஆங்காங்கு சொல்வதனால நாம் கிறிஸ்தவர்கள் என்றும், நிறைய காணிக்கைகளை கொடுக்கிறதுனால, பல்வேறு வகையான பொறுப்புகளில் இருக்கிறதுனால, அநேக வகையான ஊழியங்களை செய்கிறதுனால நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இல்லை என்பதுதான். அதனால தான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மீட்பின் அனுபவம் உள்ளவர்கள். ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடந்துட்டு வருது. ஒரு கட்சியில் தீவிரமாக இருந்தவர்கள், பல்வேறு வகையான பொறுப்புகளில் இருந்தவர்கள், எம்எல்ஏ என்கிற அந்தஸ்திலும் உள்ளவர்கள் அதை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு புதிய கட்சியிலே தங்களை போய் இடம் வகித்துக் கொள்ளுகிறார்கள். இதற்கு முன்பதாக அவர்களுக்கு இருந்த பெயர் வேற, இப்போ அவர்களுக்கு இருக்கிற பெயர் வேற, அந்த கட்சியினுடைய பெயர் வேற. இதற்கு முன்னாலும் அவர்களுடைய தலைவர்கள் வேற, இப்போ அவர்களுடைய தலைவர்கள் வேற. ரட்சிக்கப்படுதல் அப்படின்னா இதுவரைக்கும் நான் உலகத்துக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, மனுஷனுக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை. இப்போ அப்படி அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இந்த ஒரு எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, பாவ வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு நான் நிச்சயமுள்ள வாழ்க்கை எனக்கு வந்திருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47ஆம் வசனம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. எதை பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. இந்த காலத்தில் நீங்கள் வேதனையாக இருக்கிறீங்களா? உங்கள் வேதனையை மாற்றுவார். நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? கஷ்டம் மாறும். வீடு இல்லாமல் இருக்கிறீங்களா? வீடு கிடைக்கும். கடன் இல்லாமல் இருக்கீங்களா? கடன் மாறும். இதைத்தான் இன்னைக்கு பிரசங்கம். பல லட்சம் மக்கள் முன்னால் உட்கார்ந்து இருந்தாலும் இன்னொன்று இந்த கூட்டத்தில் ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிதான் நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு வர்றோம். ஜனங்களை வழிதவர செய்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக மனிதர்களை நோக்கி பார்க்கின்றவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்கிறோம். யார் கிறிஸ்தவன்? 3 காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். மன்னிப்பை, அதாவது மன்னிக்கிறவன் கிறிஸ்தவன். மன்னிக்கிறவன் கிறிஸ்தவன். மன்னிக்கிறவன் என்றால் என்ன? யாராவது செய்த ஒரு தவறை நம்மால மன்னிக்க முடியல, நமக்கு யாராவது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியாச்சுன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மனம் வேதனை கொள்ளுது. இப்படி பண்ணிட்டானே, இப்படி செஞ்சிட்டானே. எனக்கு ஒரு பேராயரை தெரியும். தனக்கு எதிராக செயல்பட்ட இந்த லே செயலாளரை ஒன்று இல்லைன்னு பாரு, அவங்களெல்லாம் எப்படி விரட்டணுமோ விரட்டு, மன்னிப்பு இல்லை. எனக்கு ஒரு லே செயலாளரை தெரியும். இந்த பேராயரை எல்லாம் நான் பதவியை விட்டு இறக்காம விட மாட்டேன், மன்னிப்பு இல்லை. 2 பேர்ட்டையும் பைபிள் இருக்குது, வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. மன்னிக்கிறவனாயா கிறிஸ்தவன்.
நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறேன், திருமண்டலங்களில் எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. ஒருவேளை குருவானவர்கள், பேராயர்கள், கமிட்டி மெம்பர்கள், நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கலாம். ஆனால் நீ கிறிஸ்தவனா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவன் என்றால் மன்னிக்கிறவன் கிறிஸ்தவன். இயேசு கிறிஸ்து இதுக்கு நல்ல மாதிரியானவர். தனக்கு எதிராய் வந்தவங்களை எல்லாம் அவர் மன்னித்தாரே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நமக்கு ஒரு மாதிரியான வாழ்வை வைத்து போயிருக்கிறாரே. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாகிய நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கொலோசையர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எவ்வளவு அழகாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். மன்னியுங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை போல அது காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லியபடி நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்திருக்கிறாரே, அதனால நானும் மன்னிக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். புரியும்படி இந்த வார்த்தை இருக்கிறது, மன்னியுங்கள். அப்போ மன்னிக்கிறவன் கிறிஸ்தவன். மன்னிப்பை விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். என்னை மன்னித்தவர் நம்முடைய ஆண்டவர். மன்னிக்க சொல்லியிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மன்னிப்பினுடைய மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய ஆண்டவர். எனவே நானும் மன்னிக்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவருக்கு நம்ம மன்னிக்கிறோமா? மூஞ்ச தூக்கிட்டு போகிறோம். அவன் என்ன சொல்கிறது, இவன் என்ன சொல்கிறது, என்ன காரியங்களை செய்கிறோம். எனக்கு ஒரு போதகரை தெரியும். சின்ன சின்ன விஷயத்திற்கும் அவர் ஷார்ட் டெம்பர். மன்னிப்பு என்பது இல்லை, நான் யாரு இப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கிறது. மன்னிக்கிறவன் கிறிஸ்தவன். இதை புரிந்து கொண்டு செயல்பட ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, திடப்படுத்துகிறவன் கிறிஸ்தவன். திடப்படுத்துகிறவன் கிறிஸ்தவன். திடப்படுத்துகிறவன் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், நிறைய பேர் பல்வேறு வகையான இன்னல்களிலே இருப்பார்கள், நெருக்கங்களிலே இருப்பார்கள், கஷ்டங்களிலே இருப்பார்கள். அல்லது ஏதாவது ஒரு விபத்து வந்திருக்கலாம். நம்ம போவோம், விபத்தில் ஏற்பட்ட மக்களை பார்ப்போம். ஐயோ என்ன ரத்தம் போயிட்டு, ஐயா ரத்தம் போயிட்டு, இன்னும் அது ஒப்பேறாத அப்படின்னு நம்ம என்ன சூழ்நிலை சொல்லுதோ அதை சொல்லி அவங்கள பயமுறுத்தி விடுவோம். அந்த ரிப்போர்ட்டை பார்ப்போம். ஐயோ இது இவ்வளோ இருக்குத. இது ரொம்ப இன்னைக்கு யாருக்கும் மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் குறைந்து போனது. நாம் நெருக்கங்களிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலும் இருக்கக்கூடிய மக்களை வேத வசனத்தால் திடப்படுத்துகிறவர்களாக நாம் உருவாக்கணும். நான் திடப்பட்டிருந்தால் மட்டும்தான் மற்றவர்களை திடப்படுத்த முடியும். திடப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் திடப்பட்டிருந்தால்தான். நானே 2 வாலிபர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 பேருமே நன்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள். 2 பேரும் பேசுகிறதை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன்.
வாய்களியே பேசுகிறோம், ஆண்டவர் நடத்துவார்னு பேசுகிறோம். நமக்கு வேலை இல்லையே, நமக்கு வேலை இல்லை. ஆனால் பிரசங்கத்தில் மட்டும் கர்த்தரை நம்பே, அவர் உன்னை உயர்த்துவார் பேச்சு. இப்போ அவர்களுடைய வாழ்க்கை என்று வரும்பொழுது நோ, நான் வேத வசனத்தால் திடப்பட்டிருந்தால் மற்றவர்களை என்னால் திடப்படுத்த முடியும். இதுதான். நான் ஒரு ரியல் கிறிஸ்தவனாக இருந்தால் வேதனைக்குள் கிடக்கிற மக்களை திடப்படுத்துகிறவனாக மாற்றணும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் அவர்களை திடப்படுத்துகிறதா? சில ஆண்டுகளுக்கு முன்பதாக புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமண குலத்தை சார்ந்த ஒரு நபர் என்னோடு கூட தொடர்பு கொண்டார். பிரதர், உங்கள் நம்பர் எனக்கு எப்படியோ கிடைச்சது, ஒரு காரியத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னார். நான் சொன்னேன், இப்படி இன்னொருத்தருக்காக நான் இடைத்தரகராக இருக்கக்கூடிய வழக்கம் எனக்கு இல்லையே, சரி உங்கள் காரியம் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா ஒரே ஒரு காரியம்தான், நான் ரொம்ப நிர்பந்தமான நிலையிலே இருக்கிறேன். என்னோட அவர் பேசும்பொழுது பிப்ரவரி கடைசியில் பேசினார். எல்லாரும் நான் மரணமடைந்து விடுவேன் என்று சொல்லி மரணமடைவதற்கு முன்பதாகவே என்னை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு துஷ்டி விசாரிப்பதை போல வந்து பார்த்துட்டு போகிறாங்க. படுத்து கிடக்கிறேன், மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, இனி அவ்வளோதான். நீங்கள் எனக்கு எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய உயிர் ஆகஸ்ட் மாதம் வரைக்காவது இருக்கணும். ஆகஸ்ட், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாதம் இருக்கணும். அதுக்கு பிறகு நான் போனால் பரவாயில்ல, அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நான் என் குடும்பத்துக்குன்னு செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்குது. நான் இப்போமே திடுதுப்புன்னு போயிட்டோம்னா என் பிள்ளைகள்லாம் அனாதையாக நிற்பாங்க, நிர்பந்தமாக நிற்பாங்க. இப்போ நான் சொன்னேன், உங்களுடைய ஜீவியங்கள், உங்களுடைய உயிர் சீக்கிரமாக போயிரும்னு சொன்னது யார்? மருத்துவர்கள் சொன்னார்கள். என்னை குறித்து சொல்லக்கூடிய மருத்துவ ரிப்போர்ட்டு அதை பற்றி சொன்னாங்க. ஏராளமான இனிப்பு எனக்கு இருக்குது, என் உடம்பை எறும்பு மொய்க்கும் அந்த அளவுக்கு இனிப்பு இருக்குது. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், தைரியமாக இருங்க. நான் சொன்னது, ஆனால் அவர் முகத்தை பார்த்ததில்லை. தைரியமாக இருங்க, ஜீவனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஜீவனை கொடுக்கிறவருக்கு தான் எடுக்கவும் முடியும். படுத்திருக்கின்ற இடத்துல இயேசுவே அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட எப்படி உரிமையோடு சொன்னீங்களோ அதே போல இயேசு கிறிஸ்து விட்ட நீங்களும் ஜெபியுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். நிச்சயமாக ஆகஸ்டுக்குள் மறிக்க மாட்டீர்கள். அவருடைய நிலை என எனக்கு தெரியாது. அவர்களை தைரியப்படுத்தினேன். ஒரு மாதம் கழித்து தொடர்பு கொண்டார். ஐயா நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் ஆகஸ்டில் அல்ல, மேலும் 2-3 ஆண்டுகள் உயிரோடு இருந்து மரித்து போனார். ஏன் சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு சூழ்நிலை என்ன சொல்லுது, மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லுது, மருத்துவர் என்ன சொல்றாரு, சூழ்நிலைகள் என்ன சொல்லுகிறது, அப்போ இது முடிஞ்சு போகும், அப்போ இது ஒப்பேறாது. இன்னைக்கு நம்மால மற்றவர்களை திடப்படுத்த முடிகிறதான்னு பார்த்தா நோ. எப்படி? நான் திடப்பட்டிருந்தால் மற்றவர்களை திடப்படுத்த முடியும். அப்போஸ்தலர் 27-22 பார்த்தீங்கன்னா, நிர்பந்தமான நிலையில்தான் பவுல் இருக்கிறார். 276 பேர் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் தான் அவரும் இருக்கிறார். சேதமடைந்த கப்பலில் தான் அவரும் இருக்கிறார். பயந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் தான் அவனும் இருக்கிறார். காக்கப்படுவோமோ என்கிற நம்பிக்கையற்ற நிலையில்தான் மற்றவர்கள் இருக்கும் பொழுது அதன் நடுவில் தான் அவரும் இருக்கிறார். இவருடைய சொல்லை முதல்ல கேட்டிருந்தாங்கன்னா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்திருக்காது. எனினும் அந்த கூட்டத்திற்குள்ளேயே அவர் இருந்தும் அவர்களை பார்த்து சொல்கிறார், திடமனதாயிருங்கள். அப்போஸ்தலர் 27-22 திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். இவர் திடப்பட்டு இருந்ததுனால
இவர் மற்றவர்களை ஐயோ என் சொல்ல நீங்க கேட்காததுனால உங்களோட சேர்ந்து எனக்கும்லாயா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. வேதம் சொல்லுகிறது, நீங்க என் சொல்ல கேட்கல, ரைட்டு, பரவாயில்ல, ஆனாலும் தைரியமாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொல்லுகிறார் 27, 25 ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இவர் நிர்பந்தமான நிலையிலே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட உறவை, தனிப்பட்ட ஐக்கியத்தை ஆண்டவரோடு வைத்திருந்தார். எந்த ஒரு மனிதன் தேவனோடு ஒரு உறவை வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்டவனால் மற்றவர்களை திடப்படுத்த முடியும். எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என் ஆண்டவர், நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத குறித்த எண்ணங்களும் நம்பிக்கைகளும் நமக்கு இருந்தால் நிச்சயமாகவே என்னால் திடப்படுத்த முடியும். அப்ப யார் கிறிஸ்தவன்? வேதனையிலும் நிர்பந்தமான நிலையிலும் கவலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை வேத வசனத்தின் மூலமாய் திடப்படுத்துகிறவன் கிறிஸ்தவன், தைரியப்படுத்துகிறவன் கிறிஸ்தவன். கவலைப்படாதங்க, தைரியமாரு அப்படின்னு சொல்லி தேற்றுகிறவன். யாரால் தேற்ற முடியும்? நான் இந்த வேத வசனத்தால் திடப்பட்டிருந்தால் என்னால் மற்றவர்களையும் திடப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பாக்கியம் அது, எத்தனை சிலாக்கியம் அது. நான் மற்றவர்களை திடப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்தவன். மூணாவது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனம் இப்படி சொல்லுகிறது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான். 40வது வசனம் 47ஆம் வசனத்தை பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னா மூணாவது குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கை உள்ளவன் கிறிஸ்தவன். அது என்னையா நித்திய வாழ்க்கை? 2 வகையான வாழ்க்கை. ஒன்று டெம்பரவரி லைஃப், நிரந்தரமற்ற வாழ்க்கை. இன்னொன்று நிரந்தரமான வாழ்க்கை, அதுக்குதான் நித்திய வாழ்க்கை. நாம் இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை. நம்முடைய மரணத்திற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதை நம்முடைய வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நமக்கு மிக அழகாக புரியும்படி இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதுக்காக? நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி. அதுவும் நீங்க அதில் ஒரு வார்த்தை வருகிறது, கெட்டு போகாமல். கெட்டு போகாமல். இந்த உலக வாழ்க்கையில நம்ம பணத்திற்கு அடிமையா இருந்து கெட்டு போயிடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு அடிமையா இருந்து நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும். உலகத்துக்கு அடிமையா இருந்து, உலகம்தான் வாழ்க்கை, இந்த உலகத்துல என்ன விட எவன் பெரியவன் அப்படிங்கிற எண்ணங்கள் அல்ல. நான் நித்திய ஜீவனுக்கு உரியவன். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31வது வசனத்திலே, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எவைகள்? இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய பிரதானமான நோக்கமே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும் அவரை விசுவாசிப்பதும் அவர் மூலமாய் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்
வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பிரதானமான நோக்கம் அதுதான். நாமோ நிரந்தரமற்ற வாழ்க்கையில் என்ன போராட்டம், என்ன நிர்பந்தமான நிலை. ஒரு நாள் ஒரு உருவத்திலே பெரிதான ஒரு மனிதர் ஒரு பேருந்திலே பயணம் செய்தார். 2 பேர் உட்காரக்கூடிய சீட்டில் 60 அல்லது 65% அவருக்கே போதுமானது. ஒரு சின்ன இடத்துல இன்னொரு அம்மாவும் வந்து உட்கார்ந்தாங்க. இவருடைய உடம்பு பெருசாக இருந்ததுனால இந்த அம்மா அவரை போட்டு பயங்கரமாக திட்டிக்கொண்டே வந்தார்கள். 2 பேருமே ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாதவர்கள். அறிமுகம் என்றால் என்ன? இந்த அம்மாவை பற்றி அவருக்கு தெரியாது, அந்த அவரை பற்றி இவருக்கு தெரியாது. அவருக்கு எந்த ஊரோ இவருக்கு எந்த ஊரோ. பேருந்திலே பயணம் செய்யும் பொழுது நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களை கேட்டு விசாரிச்சுக்கிடுவோம். ஆனால் எங்கேருந்து வந்தாங்கன்னு ஏற்கனவே நமக்கு தெரியாது. இவரோ அறியாத ஒருவரை தன்னால் என்ன உடம்பை வளர்த்துருக்கான் பாரு, உடம்பு அப்படின்னு சாட மாடையாக உட்காந்து ஏசிக்கிட்டு இருக்கிறார். அந்த அம்மா ஏசிக்கிட்டு இருக்கும்பொழுது அது பக்கத்தில் உள்ளவங்களாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவரோ கம்முன்னு உட்காந்துருக்கிறார். பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. 4-5 ஸ்டாப்பு தாண்டியாச்சுது. 5வது 6வது ஸ்டாப்பில் அவர் இறங்கணும். இறங்கும்போது அவர் எழும்புகிறாரு இறங்குவதற்காக. அப்போ அவர்கிட்ட சிலர் கேட்டாங்க, என்னையா அந்த அம்மா என்ன பேச்சு பேசுது, நான் ஏசுது, நீங்கள் என்னையா உங்களுக்கு செவிடா, நீங்கள் கம்முன்னு உட்காந்துருக்கிறீங்களே அப்படின்னு மக்கள் கேட்டார்கள். அப்போ அவர் சொன்னார் பாருங்க பதில், ஐயா அந்த அம்மா ஏசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சண்டை போடுறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஒரு 5 ஸ்டாப்பு ஒரு 6 ஸ்டாப்பு நாங்கள் எல்லாம் ஒன்றா பயணிக்கிற நேரம் வந்து கொஞ்சம் தூரம்தான். அதுக்கு பிற்பாடு அவங்க யாரோ நான் யாரோ அவங்கள நான் மறுபடியும் பார்ப்பேன் பார்க்க மாட்டேன், எந்த நிச்சயமும் கிடையாது. சண்டை போட்டு என்னத்துக்கு, நோ யூஸ். அப்போ அவர் சொன்ன வார்த்தை அந்த பேருந்தில் இருக்கிற அநேகருக்கு ஒரு பெரிய வியப்பை உண்டாக்கியது. இன்னைக்கு நிரந்தரமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சின்னதுக்கும் நீயா நானா என்கிற போட்டி பொறாமை எவ்வளவு வருகிறது. உண்மையான கிறிஸ்தவன் நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கையோடு வாழ்வான். சில கஷ்டங்கள் வரும் பொழுது, கஷ்டங்களை கொடுக்கிற மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே தெரிவதில்லை. ஏன்னா நான் நித்திய ஜீவனுக்கு உரியவன் என்கிற ஒரு நம்பிக்கை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம சொந்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவரே நமக்கு தந்திருக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம். அப்போ நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் என்னுடைய முழு ஓட்டம், முழு சிந்தனை முழுவதும் நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நான் நித்திய வாழ்வுக்குரிய நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் முக்கியம் இல்லை, எவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. நான் நித்திய ஜீவனுக்கு சொந்தமாக இருக்கிறேனா அப்படிங்கிற நிச்சயம். நான் ஒரு ரியல் கிறிஸ்டியன், உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் எந்த காரியங்களை செய்தாலும் நான் கண்ணால் பார்க்கிறது, காதால் கேட்கிறது, இந்த உலகத்தில் அனுபவிக்கிறது எல்லாமே மாயை. நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே உயிர் தெழுதல் நமக்கு உண்டு. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்ம உண்மை கிறிஸ்தவர்கள் என்பதிலே மறந்து போய்விடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் இல்லாததுனால தான் அநேக ஆலயங்களில், அநேக திருச்சபைகளில், அநேக சுவாதீன சபைகளில் என்ன போட்டி, என்ன பொறாமை, சுவாதீன ஊழியர்களுக்குள்ள போட்டி, குருவானவர்களுக்குள்ள போட்டி, திருச்சபையினுடைய மக்களுக்குள்ள போட்டி, என்னமோ இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை சாதிக்கிற மாதிரி நினைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் நித்திய ஜீவனுக்கு உரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இதைத்தான் ஒரு பக்தன் விதமாக பாடுகிறார். இந்த உலகத்தில் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? யார் கிறிஸ்தவன்? மன்னிக்கிறவன் கிறிஸ்தவன். நான் மன்னிக்கிறவனா இருக்கணும். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் மூஞ்சிலே முழிக்க முடியாதியா, பரவாயில்ல,
அவர்களை பார்க்கும்பொழுது எரிச்சலற்ற ஒரு உள்ளம் உங்களுக்குள்ள வரணும். திடப்படுத்துகிறவன் கிறிஸ்தவன், நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கை உள்ளவன் கிறிஸ்தவன். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து உண்மை வெளிப்படுத்தத்தக்கதான பலன் தந்து எங்களை வழி நடத்தும். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.